ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் காலையிலேருந்து வீடியோ போடாததுக்கு மெயின் ரீசன், எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு என் பொண்ணுங்க பால் குடம் எடுத்தாங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பால் குடம் எடுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான், அதனால ஒன்றும் பிரச்சனை. இந்த சின்ன குட்டிலாம் பாருங்கள், அழகாக தூக்கிட்டு போச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இந்த அடிக்கிற வெயிலுக்கு பால் குடம் எடுக்கணும்னு அவங்க கூட ஆசைப்பட்றாங்க பாருங்கள். நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் ஊர் சுற்றி கோயிலுக்கு போனோம். 8 மணிக்கு சிவன் கோயிலுக்கு போய் அங்கேருந்து பால் குடம், பன்னீர் குடம், சந்தன குடம் இது எல்லாத்தையும் நிறச்சி நல்லா இது பண்ணி கரைச்சி அதில் வச்சு கெட்டி கொடுக்க ஒரு பூசாரி இருந்தார். கெட்டி கொடுத்தாங்க. சந்தன குங்குமம் பூவெல்லாம் வச்சு கிளம்பியாச்சு. இந்த அம்மா எங்கள் பின்னாடியே வந்தாங்க. முன்னாடி கரகம் போச்சு, பின்னாடி இந்த அம்மா சப்பரத்தில் வந்துட்டு இருந்தாங்க, அதாவது தேரில். எங்கள் ஊர்லேயே நல்ல பெரிய மாரியம்மன்னா இவங்க தான். இவங்களுக்கு இருக்க சக்தி யாருக்குமே கிடையாது. நம்ம வேண்டினது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அம்மாவுக்கு தான் இருக்குது. நீங்களும் வேண்டிக்கங்க, கண்டிப்பாக நிறைவேறும். மனசார வேண்டிக்கங்க, கண்டிப்பாக நிறைவேறும். நான் சொல்கிறேன். முடிஞ்சால் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க. பெரிய மாரியம்மன் கோயில் ரொம்ப சக்திவானது சாமி. நல்ல பலன் அளிக்கும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தோன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். மனுஷனாக பிறந்தால் பிரச்சனையை சமாளித்து தானங்க ஆகணும். அந்த மாதிரி நம்மளால் சமாளிக்க முடிகிற சமாளிக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு முடியல, யார்கிட்டையும் சொல்லி அழுக முடியலன்னு இந்த அம்மாட்ட போய் ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு வந்தோன்னா நம்மளை அந்த கஷ்டம் நெருங்காது. அந்த அளவுக்கு இந்த அம்மா ஒரு ஆறுதலாக, தாய்மடி எப்படி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த அம்மா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலில் பால் குடம் எடுத்தவங்களுக்கெல்லாம் புடவை கொடுத்தாங்க. என் பொண்ணுங்களுக்கும் 2 கொடுத்துருந்தாங்க. அதை நான் வீடியோ போடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்தது. இன்னுமே வருஷம் எடுப்போம். இதுதான் நாங்கள் எடுக்கிற வருஷம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.